ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, ஒரு அமைதியான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் எப்பொழுதும் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம ஒரு தவறு செய்யும் போதோ, நம்ம ஒரு பாவம் செய்யும் போதோ கர்த்தர் ஒரு எச்சரிப்பை எப்பவுமே கொடுத்துட்டே இருப்பார். அது நம்ம பைபிள் வாசிக்கும் போது வசனத்துல இருந்து வரலாம், இல்லைன்னா ஏதாவது சர்ச் மெசேஜ்ல இருந்தோ, இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்ககிட்ட இருந்தோ, இல்லைன்னா யார் மூலமாவதோ கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு ஆவியானவர் நமக்குள்ள இருந்தோ உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஒரு அழகான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, இவன் இந்த தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ற கேரக்டர் அவரோடது கிடையாது. இவன் இந்த பாவி, இவன் இந்த பாவம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற கேரக்டர் இயேசுவோடது கிடையாது. ஏன்னா நம்ம யோவான் 13:21 பாக்குறோம், இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறாங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லல, இவன் தான் என்ன காட்டி கொடுப்பாங்கிறதே டைரக்டா மத்தவங்க முன்னாடி அவனை அசிங்கப்படுத்தவே இல்லை. நம்ம யோவான் 13:28 கூட பாக்குறோம், அவங்க இருந்த அந்த அங்க பந்தியில் இருந்த மத்த யாருக்குமே தெரியல இயேசு கிறிஸ்து யாரை குறித்து பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் அங்க அவனை அசிங்கப்படுத்துறது கிடையாது, ஒரு சைலண்ட் வார்னிங் கொடுத்துட்டே இருந்தார். இந்த மாதிரி நீ தப்பான பாதையில போறப்பா இது உனக்கு அழிவை கொண்டு வந்துடும், நீ மனம் மாறு அப்படிங்கிற ஒரு சைலண்ட் வார்னிங்கை கர்த்தர் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ நம்ம வாழ்க்கையில நிறைய சைலண்ட் வார்னிங்ஸ் நமக்கு கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் கடைசி வரைக்கும் நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம எப்படியாவது மனம் மாறுவோங்கிறது தான் அவருடைய ஒரு நோக்கம். அதனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சைலண்ட் வார்னிங் இன்னைக்கு நமக்கு வருது அப்படின்னா நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம கர்த்தரை நோக்கி திரும்புவோம். God bless you.